நமசிவாய. மேஷராசினருக்கு வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு எத்தகைய பலனை தரப்போகிறது என்கிற பார்த்துடலாம். மேலும் இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பரிகாரங்கள், எந்த மாதிரியான ஒரு பரிகாரங்கள், தெய்வீக வழிபாடுகள் செய்தால் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் சேரும், இந்த ஒரு வருடம் முழுவதுமே இன்பமயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் இதில் இருக்கும். நினைத்தது அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிற மாதிரியாக இந்த 2024 மேஷராசினருக்கு இருக்க போகிறது. பெரும்பாலானவர்களுக்கு ஒரு விஷயத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். அவரவர்களுடைய ஜாதக நிலையின்படி, அது அவரவர்களுடைய தசாபுத்திகளின் நிலைகளின்படி அந்த அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்ததுன்னா அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி, இல்லை இந்த மாதிரியான ஒரு நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லாத ஒரு கடுமையான தன்மை அவர்களுடைய ஜாதகத்திலே இருக்கிறது என்றால் அப்போ பலன்கள் குறையும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்ததை அடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு வருடத்திலே அதிகமாக இருக்கும். மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி இப்போ நம்மளோட வீடியோஸில் பார்த்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த ஒரு இயரில் ட்ரை பண்ணும்போது அது அதிகப்படியான ஒரு பலன் சேரும். விஷுவலைசேஷன் என்று சொல்லக்கூடிய காட்சிப்படுத்துதல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதன் மூலமாக நம்ம பல விஷயத்தை அடைந்து கொள்ள முடியும். அந்த விஷயமும் நிறைய கொடுத்துருக்கேன். அது மாதிரியான விஷயங்களும் இந்த ஒரு இயரில் இந்த 2024 மேஷராசினர் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாகும். பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் வைராகியமாக நினைத்தது நிறைவேற வேண்டும் என்று டுவர்ட்ஸ் தட் நீங்கள் உங்களுடைய கோல் செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு வருடம் முழுவதுமே அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் மேஷராசினரை பொறுத்த வரைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா தாயிடமிருந்து தாய் ரீதியாக உங்களுக்கு அன்பு, அதே போல் தாய் ஸ்தானத்தில் இருப்பவர்கள் கிட்டேருந்தெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறது, மதுரைன்லா கிட்டேருந்து ஹெல்ப் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தர அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தாயுடைய உடல் நலன் கொஞ்சம் முன்னேறக்கூடிய, அதாவது அவங்களுக்கு உடல் நலம் ஏதாவது சோர்ந்து போயிருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, ஏதாவது ஒரு டிசீசஸ் இருந்ததுனாலும் அந்த ஒரு விஷயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொத்துக்கள் அதிகமாக சேரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் மனைவியாலும் உங்களுக்கு சொத்துக்களோ அல்லது பணவரவுகளோ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எந்த மாதிரியான ஒரு எதிரிகளாக இருந்தாலும் மேஷராசினர் இந்த 2024 அவர்களை எதிர்கொண்டு, எதிரிகளாகட்டும் அல்லது ஏதாவது ஒரு வழக்கு வம்புகள் அந்த மாதிரி இருந்ததுனாலும் அதை எல்லாமே வெல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக மேஷராசினருக்கு இருக்க போகிறது 2024ஆம் ஆண்டு. ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா குருமார்கள் ஏதாவது இருக்குது, குருமார்கள் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு குரு இருந்தார்னா அவருடைய சந்திப்புகள் அதிகமாக நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் அதிகமாக உங்கள் குரு வழிபாடுகள் செய்வீர்கள். குருவை உயிரோடு இருக்கக்கூடிய குருவாக இருந்தால் அவரை நீங்கள் நேரில் சந்தித்து அவருடைய ஒரு நெருக்கம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வைத்துக்கொள்ளலாம். வெளிநாடு, வெளியூர் தொழில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு பிஸ்னஸஸ் வருது, வெளிநாட்டிலேருந்து பணங்கள் வருவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இந்த ஒரு காலகட்டத்திலே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கிறத அது ரொம்ப தெளிவாக நீங்கள் எடுத்துரைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு ஆண்டு இருக்க போகிறது. நீங்கள் ஒன்று சொல்கிறத வேற்றவங்க வேறு ஒன்று புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு வருஷம் இருக்கும். கம்யூனிகேஷனில் கண்டிப்பான முறையில் கவனம் தேவை. உள்ள ஒன்று வச்சுட்டு நீங்கள் வெளியில் ஒன்று பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் பார்த்தோம்னா எதிர்பால் நாட்டம், ஆப்போசிட் ஜெண்டரோட ஒரு நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்தந்த வயசில் இருக்கிறவங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாருக்கும் அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. அந்தந்த வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த எதிர்பால் நாட்டம் அப்படிங்கிறது ஒரு அதிகமாக ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்திலையும் ஜாக்கிரதமாக இருக்க வேண்டியது. தந்தை வழியிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாக ஹெல்ப் கிடைக்கக்கூடியது, சொத்துக்கள் சேரக்கூடியது, அவர் மூலமாக உங்களுக்கு பிஸ்னஸ்லையோ அல்லது கெரியர்லையோ, ஸ்டடீஸ், ஹையர் ஸ்டடீஸ்லையோ ஹெல்ப் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் மேஷராசினருக்கு இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பொதுவாகவே உழைப்பிற்கு ஏற்ற கூலி வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய காலகட்டம் நிறைய பேருக்கு இருக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னா உழைப்பு நம்ம எவ்வளோ போட்டாலும் அதுக்கேற்ற கூலி வரதில்லைன்னு. இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பிற்கு அதிகமான கூலியே உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எதிர்பார்க்கலாம். மேஷராசினரை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினசரி கேட்டு வருவது அல்லது கூறி வருவது, அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையிலே பெருமாள் சந்நிதிக்கு சென்று மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபடுவது, வியாழக்கிழமைகளே துர்க்கை வழிபாடு செய்து வருவது எல்லாமே இந்த ஒரு வருடத்திலே நீங்கள் இதை ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது எப்பெல்லாம் முடியுமோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் செய்து வருவதுங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நன்மைகளை அதிகரித்து தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் மூலமாக வரக்கூடிய பிஸ்னஸஸ்,
இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கூடயே இருந்து ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், பார்ட்னர்ஷிப்புக்கு பணம் போட்டு, அல்லது வந்து பார்த்தோம்னா வெளியிலேருந்து பணம் மட்டும் போட்டுட்டு அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க மாதிரியான ஒரு விஷயமாக சைலண்ட் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள் இருந்தாலும் சரி, எது மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலுமே வந்து இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக, அதாவது கூட்டு தொழில் அப்படின்ற மாதிரியோ அல்லது கூட்டு சேர்ந்து செய்வது அப்படின்ற மாதிரியாக, நம்பிக்கையான நபர்களுடன் கூட்டு சேர்ந்து செய்வது அப்படிங்கிற மாதிரியான அனைத்து விஷயங்களுமே தொழில் ரீதியாக கெரியர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அதிகப்படியாக பலன் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபராசினருக்கு இந்த 2024 அமையப் போகிறது. புதிய புதிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இந்த ஒரு வருடம் வந்து கண்டிப்பான முறையில் வரும். அதே போல் பார்த்தோம்னா ஒரு லவ் லைஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், ஒரு மேரேஜ் லைஃப் அப்படின்றது, நியூ ரிலேஷன்ஷிப்ஸ் வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையாக, அதாவது நல்லா வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு வழியில் மென்மேலும் வந்து மலரச் செய்யும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து வாடகை வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அதை விட வசதியான வேறொரு வீட்டிற்கு போவது அப்படின்ற மாதிரியான விஷயமும் இந்த ஒரு வருடத்தில் ரிஷபராசினருக்கு எதிர்பார்க்கலாம் 2024 பொறுத்த வரைக்கும். தெய்வீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ரிஷபராசினருக்கு. வெளியூரில் போயிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு கோயில்களுக்கு போகணும்னு இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும்னு வச்சுக்கலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா வெளியூர் இந்த யாத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி காசி, வாரணாசி, இந்த மாதிரியான பல்வேறு இடங்களுக்கு நம்ம வந்து கேதார்நாத், இந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம வந்து போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்து போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு வருடத்திலே அந்த மாதிரியான விஷயம் இருக்கும். இல்லை பக்கத்திலேயே கூட வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து கொஞ்சம் வெளியூரில் இருப்பவர்கள் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்களுக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், மாதிரியான எந்தெந்த ஒரு ஆசைகள் வெளியூரில் போயிட்டு நம்ம வந்து கோயிலில் போய் நம்ம தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஜுரம் வருவது, ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஏதாவது பால்பிட்டேஷனுங்கிற மாதிரி ஏதாவது வருவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வப்போது வந்து போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா எனர்ஜி லாஸ், அடிக்கடி வந்து நமக்கு வந்து அந்த ஒரு உற்சாகமின்மை, உடல்நிலை வந்து அந்த ஊக்கமின்மை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதனால் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து கவனம் செலுத்த வேண்டியது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா வேலை அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில் வந்து உங்களோட பாஸ்கிட்டேருந்தும் சரி அல்லது வந்து உங்களிடம் வேலை பார்ப்பவர்களிடமிருந்தும் சரி உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே அதிகப்படியான ஒரு கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட உழைப்பு அதிகரிக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, டிரான்ஸ்ஃபர் ஏதாவது வேணும்னா டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும். சுப விரயங்களும் அதே நேரத்திலே அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிறைய பணம் வருதுன்னா தானே உங்களுக்கு வந்து விரயமாகும். ஸோ அப்போ நிறைய பணமும் வந்து கடன் வாங்காமலேயே பல்வேறு இடங்களிலிருந்து நிறைய பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதற்கு ஏற்றாற்போல் சுபமாக அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டட் சோர்சஸ்லேருந்தெல்லாம் ஒரு லக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அல்லது வந்து பார்த்தோம்னா பணம் வருவது, கிஃப்ட்ஸ் நிறைய வருதுன்றதெல்லாமே வந்து இந்த ஒரு வருடம் வந்து ரிஷபராசினர் எதிர்பார்க்கலாம். குரு வழிபாடு தொடர்ந்து செய்து வருவது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். வியாழக்கிழமைகளில் வந்து பார்த்தோம்னா இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இப்போ செக்யூரிட்டிஸ், போலீஸ்மேன், மிலிட்ரி பீப்புள், இவங்களுக்கெல்லாம் வந்து உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா, பொதுவாக நம்ம வந்து மிலிட்ரி பீப்புளோ அல்லது வந்து போலீஸ்மேனுக்கோ எல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து போய் அவங்களுக்கு பண்ண முடியாது, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ செக்யூரிட்டிஸ் வாசலில் வந்து ஒரு பேங்க் ஏடிஎம்ஸோ அல்லது வந்து வேறு இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வியாழக்கிழமைகளில் அவர்களுக்கு வந்து ஏதாவது உணவு வாங்கி கொடுப்பது அல்லது அவர்களுக்கு ஏதாவது பணம் கொடுப்பது அப்படின்ற அல்லது வந்து வஸ்திர தானம் செய்வது அப்படின்றது எல்லாமே வந்து ரிஷபராசினருக்கு இந்த ஒரு வருடம் வந்து வரக்கூடிய நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நான் ஆல்ரெடி இப்போ இந்த ஹெல்த் ரிலேட்டட் விஷயம் சொன்னதுக்கு, அதே மாதிரி இந்த எனர்ஜி லாஸ் அப்படின்றது, உடம்புல எனர்ஜி லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு பரிகாரமாக தினசரி சூரிய வழிபாடு செய்து வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். சூரிய வழிபாடை பற்றி பல வருடங்களாக நான் சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். இந்த சூரிய வழிபாடுங்கிறது காலையிலே வந்து சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரத்துக்குள் சூரியனை ஒரு 10 நிமிடமாவது அல்லது ஒரு 5 நிமிடமாவது கண் திறந்த நிலையிலே தரிசிப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துக்கிட்டே வர்றது, இப்போ வழிபாடு மாதிரி செய்யறதுக்கு முடியலை அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலும் வந்து அந்த சூரிய ஒளி உடலிலே படும்படி நம்ம வந்து காலையில் அந்த 6 to 7 வந்து நம்ம வந்து உட்காந்துருக்கிறது அப்படின்றது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த உடல் ரீதியான விஷயங்கள். அதே போல் வந்து பார்த்தோம்னா தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்களிடம் ஒரு மோதல் போக்கு, ஏதாவது உங்களுக்கு வந்து அடிக்கடி ஆர்கியூமெண்ட்ஸு, தேவையில்லாத ஒரு கம்யூனிகேஷன் இஷ்யூஸு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வராமல் பார்த்துக்கொள்வது ரிஷபராசினருக்கு மிக மிக முக்கியம். அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. மிதுன ராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
உங்களுடைய வேலை ஆட்கள் உங்களுக்கு யாராவது ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, அல்லது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் பாஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்ககிட்டெல்லாம் கவனமாக இருப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். பேச்சில் கவனம் தேவை. கண்டிப்பான முறையிலே மிதுன ராசியினருக்கு 2024 பொறுத்த வரைக்கும் பேச்சில் மிக மிக கவனம் அவசியம். வேலை இடத்துல நமக்கு சுகம் அதிகரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஜென்ரலாக பார்த்தோன்னா வேலை இடத்துல ஒரு கம்ஃபர்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி. நீங்கள் பிஸ்னஸ் பிளேஸ் கூட ஒரு சின்ன இடத்துல வச்சுட்டு இருக்கீங்க, அல்லது நீங்கள் போகிற ஒரு கம்பெனி, ஏதாவது ஒரு கம்பெனியில் பார்த்தோன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு கம்ஃபர்ட்டே இல்லாத மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்குது. ஒரு ப்ரைவசியே இல்லை அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே மாறி ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஜோனில் நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஆஃபீஸில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கம்ஃபர்ட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையானது ஆஃபீஸில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் அட் த சேம் டைம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய பேச்சிலும் கவனம் தேவை. கூட இருக்கக்கூடிய ஆட்கள் கூட இருந்தே முதுகில் குத்துவார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமோ, அல்லது பார்த்தோன்னா பாஸ் கிட்ட நம்ம ஏதாவது பேசுகிறத அவர் வேறு மாதிரியான விஷயமாக புரிந்து கொண்டு அதன் மூலமாக ஏதாவது ஒரு இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயமும் மிதுன ராசினருக்கு 2024 ஏற்படக்கூடலாம். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த ஒரு வருடத்தில் அதிகமாக உதவக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் தானமாகவோ அல்லது கிஃப்டாக ஏதாவது ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையில் மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுனாலையோ அந்த மாதிரியான விஷயங்கள்னால் உங்களுக்கு நற்கர்ம பலன்கள் அதிகமாக சேர்ந்து அதன் மூலமாக செல்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக 2024 மிதுன ராசியினருக்கு இருக்க போகிறது. அதாவது இந்த ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ உங்களால் முடியுமோ, உங்களுக்கு மிருகங்களாகட்டும் அல்லது மனிதர்களாகட்டும் உங்களால் என்ன முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு வரலாம். அதே போல் இந்த ஒரு வருடம் நமக்கு ஒரு அன்பிற்காக ஏங்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ஒரு வருடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பர்டிகுலர்லாம் நம்மளுடைய பார்ட்னர்கிட்டேருந்து, பார்ட்னர்கள் சொல்கிறது லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து அன்பு கிடைக்காதா என்று ஏங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, அல்லது ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க அந்த மாதிரியான விஷயமாக எடுத்துக்கலாம், அல்லது லவ்வர்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அவர்களிடம் அன்பு குறைவதாக நீங்கள் நினைத்து கொண்டு அந்த அன்பிற்காக ஏங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி ஏதாவது இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது, டிவோர்ஸ்க்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரியான ஒரு நபர்களுக்கெல்லாம் இந்த ஒரு வருடம் டிவோர்ஸ் கிடைக்கும் கண்டிப்பான முறையில். சாதாரணமாக சின்னதாக அப்பப்போ பிணக்கு ஏற்படும் அப்படின்ற மாதிரியான ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே அதை ஜாஸ்தி ஆகாமல் பார்த்துக்கிறது இந்த ஒரு வருடத்திற்கு கண்டிப்பாக அவசியம் மிதுன ராசியினரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஈகோ இஷ்யூஸ் ஜாஸ்தியாக இருக்கும். 2 பேருக்குள்ளேயுமே ஈகோ இஷ்யூஸ் இந்த ஒரு வருடம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பர்டிகுலராக இப்போ பெண்களாக இருந்தால் கணவருக்கு, கணவராக இருந்தால் பெண்களுக்கு, மனைவிக்கு ஈகோ இஷ்யூஸ் தலை தூக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு வருடம் இருக்கும். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். 2 கைகளும் தட்டினால் மட்டுமே யோசை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். தொழில் செய்பவர்கள், பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பண விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகப்படியாக செல்வம் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். புது ஐடியாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க உங்களோட பிஸ்னஸில். அதனால் நல்ல ஒரு பலன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். வெளியூர்லேருந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும். அதனால் வெளியூர் ஆர்டர்ஸ் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குவிக் ரிச் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவோம்ல, இந்த கொஞ்சம் பணம் கொடுத்தா அதிகமாக பணம் வரும், இந்த எம்எல்எம் போடுறது, அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு 10,000 ரூபா போட்டோம்னா மாதம் 1000 ரூபா தரேன், இந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். ஆனால் அந்த மாதிரியான விஷயத்தில் ஈடுபட்டோம் என்றால் இந்த ஒரு வருடம் மிகவும் கவலைக்குரிய வருடமாக ஆகிவிடும். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கவனம் தேவை. அதே போல் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதையெல்லாம் கடைசியில் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது. அந்த கஷ்டத்தை அனுபவித்தாலும் அது தோல்வியில் முடியாமல் அந்த கஷ்டம் விலகி போகும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதை நம்ம ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. அதே நேரத்தில் இது நம்ம நான் அந்த குவிக் ரிச் ஸ்கீம்ஸ் சொன்ன மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் போட்டால் அதிகமாக வரும் அப்படின்னு ஏமாற்றும் மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸ்லாம் நம்ம ஈடுபட்டுட்டு நம்ம எதாவது எதாக இருந்தாலும் நமக்கு சார்ட் அவுட் ஆகிடும் சொல்லியிருக்கோமே அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைக்கக்கூடாது. அது மாதிரியாக விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபட்டோம் என்றால் கண்டிப்பாக அதில் நம்ம கஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு எல்லாமே நீங்கள் அதிகப்படியாக உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் உணவளிப்பது அப்படின்றது. இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் ரோட்டில் ஓரமாக அது இருக்கக்கூடியது. சின்ன குட்டி குட்டி டாக்ஸாக இருந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு ஷெல்டர் கிடைக்கும். அதாவது அதை ரெஸ்கியூ பண்ணி நீங்கள் ஏதாவது அதுக்கு ஒரு ஷெல்டர் கொடுக்கறது அப்படின்றது. நிறைய பேர் இருக்காங்க, எல்லா ஊர்களிலுமே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த ஒரு பண உதவி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் தினசரி மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி வருவதுங்கிறதும் அதிகப்படியான ஒரு பலன் சேரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமைகளிலே பெருமாள் கோயிலுக்கு சென்று
தாயாரையும் சரி பெருமாளையும் சரி ரெண்டு பேருக்குமே நீங்கள் வந்து நெய் விளக்கு தனித்தனியாக ஏற்றி விட்டு வழிபட்டு வருவது அப்படிங்கிறது மிதுன ராசினை பொறுத்த வரைக்கும் 2024 அதிகப்படியான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நம சிவாய.